புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் 10 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக எழுந்துள்ளார். இந்த நிலையில் இணையத்தில் குட்வில் என்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறுக சிறுக ரூபாய் 1,69,00,000 முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டபோது எதிர்த்தரப்பிலிருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணனிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் ரூபாய் 10 கோடிக்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர்.